வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் சிந்தனை வேதாத்திரியமும் ராமாயணமும் என்பதால் முதல்ல நம்ம கம்பரின் கடவுள் வாழ்த்து பாடலோட இந்த சிந்தனையை நாம சிந்திக்கலாம். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. உலகம் யாவையும் தாபுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. இந்த பாடலோட பொருள் உலகம் யாவையும் தான் உருவாக்கலும் அதை நிலை பெற செய்தலும் சிலவற்றை நீக்கி அழித்து விடுவதும் மீதி இருப்பவற்றுக்கு அருள்வதும் அழகிலா விளையாட்டை செய்கின்ற தலைவனான இறைவனிடம் நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்பதே இதோடைய பொருள். வேத காலத்துல, அதாவது சத்திய யுகத்துல வேதங்கள் தோன்றினாலும் மக்களுடைய அறிவு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு நிலை படிப்படியா குறைந்து வந்ததுனால மக்களுக்கு அறநெறியையும் தத்துவங்களையும் கதைகள் மூலமாக சொல்லப்பட்டதுதான் ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதமும். ராமாயணத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் மகரிஷி அவங்க பயிற்சி முறைகளோடு ஒவ்வொரு மனிதனும் எப்படி ராமனாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறார். மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற நூல்களை இதிகாசம்னு சொல்வாங்க. இதிகாசம் அப்படின்னாக்கா இப்படிதான் வாழ வேண்டும் என்று பொருள். இதிகாசம்னாக்கா இப்படிதான் வாழ வேண்டும் என்று பொருள். இப்ப பிரபஞ்சம் முழுவதும் நமக்கு தெரியும் தெய்வ நீதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த விதமான துன்பமோ சிக்கலோ இல்லாமல் வாழ்வின் நோக்கத்திற்கு ஏற்ப வாழக்கூடிய நிலை அமையும். காலப்போக்குல மக்கள் என்ன நினைச்சாங்கன்னாக்கா இதிகாசங்களை சரித்திரங்களா நினைச்சாங்க. இது நடந்தது, இதை படித்தால் தெரிந்து கொண்டால் மதித்தால் போதும்னு நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, ராமனை போல ஏகபத்தினி விரதனா நேர்மையா நல்ல ஒழுக்கமா குடும்பத்துல அமைதியோட வாழணும்ன்ற அதெல்லாம் மறந்துட்டாங்க. அவரை பூஜிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சில சமயம் நமக்கே தெரியும், கோவில்ல போய் அது வேணும் இது வேணும்னு மக்கள் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நாமும் பயிற்சி செய்ய வேண்டும், நாம் உயர்வு பெற வேண்டும் என்ற சிந்தனை மக்கள் மத்தியில இல்லாம போச்சு. அதனாலதான் மகரிஷி என்ன பார்த்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு. என்ன பண்ணாரு, எந்த விதமான ஓமானங்கள் ஓமயங்கள் இல்லாமல் தத்துவத்தை தத்துவமாகவே சார் எடுத்து தந்திருக்காங்க. ஏன்னா கதெல்லாம் வச்சா படிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதிகாசம் அப்படின்னா இப்படித்தான் வாழ வேணும் பொருள். அப்ப இப்படித்தான் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன, இதிகாசத்துல பாத்தீங்கன்னா 2 கூறுகள் இருக்குது. ஒண்ணு இலக்கியம், இன்னொன்னு காப்பியம். இலக்கியம் அப்படின்னா என்னன்னாக்கா அந்த இலக்கியம் என்பதை 2ஆ பிரிச்சு பாருங்க. இலக்கு பிளஸ் இயம். இயம்னாக்கா விளக்குதல் அப்படின்னு பொருள். வாழ்வினுடைய இலக்கு எது என்பதை விளக்குவதுதான் இலக்கியம். அதே மாதிரி காப்பியத்தை 2ஆ பிரிச்சு பார்த்தோம்னா காப்பு பிளஸ் இயம். வாழ்வுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிற போது மனிதனுக்கு எந்த விதமான துன்பமோ சோர்வோ சிக்கலோ வராமல் காப்பதற்கு இந்த காப்பு உதவுகிறது. அதை பற்றி விளக்குவதுதான் காப்பியம். இப்ப வேதாத்திரியமும் இதிகாசம்தான். ஏன்னாக்கா மகரிஷி நமக்கு வாழ்வின் நோக்கத்தை 12 வகையான தத்துவங்களா கொடுத்துள்ளார். அதுல முதல் ஆறு நமக்கு தெரியும், தேவைகள் 3, காப்புகள் 3. இது எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானதுதான். அடுத்து அறநெறிகள் 3, அறிவி நிலைப்படிகள் 3. இது பாத்தீங்கன்னா இது மனுஷனுக்கு மட்டுமே பொதுவானது. வாழ்வின் நோக்கத்திற்காக, அதாவது இறை உணர்வு பெற வேண்டும் என்ற தவ வாழ்க்கையில நாம பயணிக்கிற போது அறநெறிகள் நமக்கு காப்பா அமைந்து வாழ்வின் நோக்கத்தை அடைய உதவும். அறநெறிப்படி வாழ்ந்தாதான் நாம துன்பம் இல்லாமல் வாழ்ந்து இந்த வாழ்வின் பயணத்தை சிறப்பா அமைச்சுக்க முடியும். பக்தியில் தொடங்கிய நம் வாழ்வு
ஞானத்தில் பயணித்து முழுமையில் நிறைவு பெற வேண்டும் என்பதைத்தான் வேதாத்திரியம் அறிவின் நிலைப்படிகள் 3ன்னு சொல்லுது. அந்த 3ல சொல்றாங்க. வாழ்வினுடைய இலக்கு என்னங்க? வாழ்வினுடைய இலக்கு என்னவென்றால், ஜீவாத்மாவாக தொடங்கிய இந்த பயணம் தன் மூலமாகிய பரமாத்மாவோடு பயணிக்க வேண்டும். அதுதானே இந்த மனம் பெறக்கூடிய உச்சகட்டமான இன்பம். பேரின்பத்துல தாங்க மனம் நிறைவு பெறும். நாம எப்பவுமே எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மா சார்ந்த வாழ்வை தான் வாழறமே தவிர பரமாத்மா சார்ந்த வாழ்க்கையில கீழ்நிலையில் தாங்க இருக்கிறோம். இந்த நிலையை விளக்கி சொல்லி நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்வதற்கு ஒரு குருஸ்தானம் அவசியமாவது. இதை மையப்படுத்தி தான் ராமாயணம் தொடங்குது. தசரதனுக்கு நமக்கு தெரியும். இப்ப ராமாயணத்துக்கு வரலாம். தசரதனுக்கு 3 மனைவிகள். 3 மனைவிகளுக்கும் புத்திர பாக்கியம் இல்லை. அப்போ ரிஷி சிருங்கர் மூலமாக புத்திர பாக்கியம் வேண்டி யாகத்தை நடத்தி அதன் மூலமா ஒரு கனி வருவதாக அதை 3 மனைவிகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பதாக கதை வரும். ஒரு குழந்தை தெய்வாம்சம் பொருந்தியதாக வர வேண்டும் என்றால் கணவன் மனைவிக்கும் தெய்வீகம் இருக்கணுங்க. பொதுவாக ராமாயணத்தை பேசுபவர்கள் எப்படி ராமன் கைகேயி சொன்ன வார்த்தையை கூட எடுத்துக்கிட்டு, அப்பா சொல்லாட்டா என்ன, நீங்க சொன்னா நான் என்ன மறுக்கவா போறேன்னு காட்டுக்கு போனான். அதுபோல தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இன்னைக்கு எல்லா பேச்சாளர்களும் தாய் தந்தைய தெய்வத்திற்கு உயர்த்தி பேசுறாங்க இல்லையா? யாகத்துல கனி வந்தது. அதை 3 மனைவிகளுக்கும் கொடுத்தாங்க. ஆனா வேள்வி நாட்களுக்கு முன்பு அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதுதான் ஒரு நுட்பம். வேள்வி நாள் குறிக்கப்பட்டவுடன் அந்த வேள்வி நாள் வரும் வரை தசரதனும் அவருடைய 3 மனைவிகளும் தவமுறை தியானத்தை மேற்கொண்டாங்க. தவமுறை தியானத்தை தான் அவங்க செஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு ராமாயணத்திலேயே ஒரு குறிப்பு இருக்கிறது. எனவே தெய்வீகமான குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் தவத்தின் மூலமாக தான் அது சாத்தியம். பக்குவமடைந்த பெற்றோர்களுக்கே தெய்வீகமான குழந்தை பிறக்கும். இத மகரிஷி புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதனால்தான் சாமிஜி என்ன சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே காயக்கல்பம் கத்துக்கங்க. அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த சந்ததியில அந்த ஜீன்ல இருக்க கர்ம வினைகள் எல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தெய்வீகமான குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டு தான் சாமிஜி இப்ப ஸ்கூல்லெல்லாம் இந்த காயக்கல்பத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கும்போதே ரொம்ப வலியுறுத்தினாங்க. ராமன், பரதன், லக்குமணன், சத்ருகன் 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இது நமக்கு தெரியும். தெய்வீகமான குழந்தையை பெற்றவள் கோசலை. ஆனால் கோசலையை விட சிறப்பு பெற்றவள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சுபத்திரை, தசரதனுடைய 2வது மனைவி. அவளுக்கு 2 குழந்தைங்க. அந்த அம்மா பெரிய குழந்தைய ராமனுக்கு துணையா கொடுத்துருவாங்களா? ராமன் கூட தானே லக்குமணன் இருப்பாரு. அடுத்து 2வது பையன் பரதனுக்கு துணையா கொடுத்துட்டாங்க, சத்ருகன். பரதன் கூடயே சத்ருகன் இருப்பான். ராமனுக்கும் பரதனுக்கும் பட்டத்துல ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சுங்க. என் மக்களுக்கு என்ன என்று எப்போதுமே தசரதனிடம் சுபத்திரை பேசுவதாக எங்கேயுமே குறிப்பு கிடையாதுங்க. அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டா கூட யார் 2 பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுக்கு என்னன்னு சொல்லி எப்பவுமே தசரதன் கிட்ட சுபத்திரை போய் கேட்டதே கிடையாது. அவள் எந்த நிகழ்ச்சியாலையும் பாதிக்கப்படாத ஒரு ஆத்மா. ராமன் வனவாசம் கிளம்பும் போது லக்குவணன் போய் தாய்கிட்ட கேட்பான். அப்போ சுபத்திரை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ போகணும், அவங்களுக்கு நீ பணிவிடை செய்யணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சேவகனா இரு என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவாங்க. பரதன் தன் தாத்தா வீட்டுக்கு செல்லும் போது சத்ருகன் அவனோட போயிடுவான். தொண்டு என்றால், தியாகம் என்றால், சமர்ப்பணம் என்றால், சரணாகதி என்றால் ஒரே கதாபாத்திரம், அது சுபத்திரை மட்டுமே தாங்க. ராமன் நம்மளுக்கு தெரியும், மகாவிஷ்ணுனுடைய அவதாரம். அது பரமாத்மா. பரம்பொருள் அறிவு. பரம்பொருள் தானே அறிவு. அறிவு அறிவாவே இருந்தா எல்லாம் ஆயிடுமா? இங்க ஆயிருக்குது. ஆனா அது தனித்து இயங்க முடியுமா? அறிவு அறிவா இருந்தா தனித்து இயங்க முடியுமா? இப்ப நமக்குள்ள ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா உடலை உருவாக்கி கொண்டது. உடலுக்குள்ள வாழ்ந்துட்டும் வருது. உடல் தன் இயக்கத்தை நிறுத்திட்டா இந்த ஆத்மாவால இருக்க முடியுமாங்க? இப்ப உடலுக்குள்ளதான் இந்த ஆத்மா இருக்குது. ஆனா இந்த உடல் தன் இயக்கத்தை நிறுத்திட்டா இந்த ஆத்மாவால தனித்து எதையுமே செய்ய முடியதில்லை. எனவே உடல் என்ற ஒரு கூடு இருக்கும் வரைதான் ஆத்மாவிற்கு ஒரு தோற்றம் கிடைக்கும். உடல் இல்லைன்னாக்கா ஆத்மா எப்படி ஆயிடுங்க? அரூபமாயிடும்.
எனவே பரம்பொருளே ஆனாலும் அது இயக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்கு உடல் என்ற கூடு அவசியம். அதனாலதான் ஆன்மா வாழணும்னாக்கா இந்த உடல் ரொம்ப அவசியம் அப்படின்றத மகரிஷி உணர்ந்ததுனால என்ன பண்ணாரு, வந்த உடனே உடற்பயிற்சி கொடுப்பாரு. உடற்பயிற்சி கத்துக்கிட்ட பிறகுதான் தீட்சையே இப்ப கொடுக்க சொல்றாங்க. உடல் அவ்வளவு முக்கியன்றத மகரிஷி உணர்ந்துகிட்டாங்க. அதனாலதான் நமக்கு உடற்பயிற்சி கொடுக்குறாங்க. அதையும் அதுவேதான் கட்டிக்குது. பரமாத்மாவே இந்த உலகில் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஜீவாத்மா என்ற ஒரு அமைப்பு வேண்டும். அப்ப இந்த ஜீவாத்மா எங்க இருக்குதுங்க, அது யாருக்கு பிறக்குதுன்னு சொல்லிட்டு ராமாயணத்துல சொல்றாங்க பாருங்க. ராமாயணத்துல ஜனகனால் கண்டெடுக்கப்பட்டவள் தான் சீதை. ஜனகனுக்கு தான் யார் என்று அறிய ஆசை வந்தது. அதை தன் குலகுரு கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்வாரு, ஒரு யாகம் நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இடத்த சுத்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப கலப்பையை கொண்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்திய போது கலப்பை முனையில ஒரு பெட்டி அகப்படும். அந்த பெட்டியை திறந்து பார்த்த போதுதான் ஒரு குழந்தை இருந்துச்சு என்பதுதான் கதை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன கருத்துனாக்கா, நம்ம உடலிலே தீட்சை கொடுக்கும் போது, நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க இல்லையா, நம் உடலிலே தீட்சை கொடுக்கும் போது மூலாதாரத்தை தொட்டு மேலே கொண்டு வராங்க. மண்மையமான மூலாதாரம் அது தீட்சை கொடுக்கும் போதுதான் அங்கதானே ஆத்மாவோட பயணம் தொடங்குது. ஜீவாத்மா என்பதை சாந்தி தவத்துலதான் நம்ம உணர்றோம். ஜனகன் தான் யார் என்று அறியும் பயணத்துல மண்ணை தோண்டிய போது, அதாவது மூலாதார மையத்தை தோண்டிய போது அங்க ஜீவாத்மாவை கண்டான். இப்ப நம்மளுக்கு தெரியும் அந்த நாள்ல ஒவ்வொரு மையமா தான் மேல வருவாங்க. நம்ம மகரிஷி தான் என்ன பண்ணாரு, அதெல்லாம் வந்தா ரொம்ப நீண்ட காலமா போயிடும் சொல்லிட்டு பைபாஸ் பண்ணி நம்ம எல்லாம் சீக்கிரமா உணர வைக்கணுன்றதுக்காக ஆக்கினியை தொற்றுவாரு. இந்த ஜீவாத்மாவை ஜனகன் சாந்தி தவத்துல உணருவாரு. அப்ப இந்த ஜீவாத்மா பக்குவம் அடைந்து பரம்பொருள் வரணும் இல்லையா. அப்ப உற்ற வயது வந்த பிறகு ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கிறது. இது கதைக்காக, ஏன்னா ராமாயணத்தை கதையா சொல்லிதான் மக்களுக்கு புரிய வச்சாங்க அந்த காலத்துல தவத்தையும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும். உற்ற வயது வந்த பிறகு ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் ஆகிறது. சீதையின் சிறப்பு என்னன்னாக்கா, அவங்களுக்கு மைதிலின்னு ஒரு பெயர் இருக்குது. மைதிலி அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டார்க்னஸ், இருட்டு அப்படின்ற ஒரு பொருள். இன்னொரு பெயர் அவங்களுக்கு வைதேகி. அத விதேகி அப்படின்னு சொல்லுவாங்க. வைதேகிய விதேகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேகி அப்படின்னாக்கா உடம்பு, நம்ம தேகம் சொல்வோம் இல்லையா, அத தேகி அப்படின்னா உடம்பு. விதேகி அப்படின்னா உடம்பு இல்லாதது. உடம்பு இல்லாததுக்கு பேரு விதேகி. ஆத்மா உடம்பை கட்டுகிறது, ஆனால் அதற்கென்று தனியாக உடம்பு கிடையாது. அது அது அரூபமானது, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே இது தேகமாகவும் விதேகமாகவும் இருக்கிறது. உடல் என்ற உருவமாகவும் ஆத்மா என்ற அரூபமாகவும் இருக்கிறது. இப்ப தொடக்கத்துல பாத்தீங்கன்னா பவித்ரம், நம்மளுடைய கருமையம் எப்படி இருக்குங்க, தூய்மையான காந்த கருமயமாக இருக்கிறது. ஆத்மா அதன் பிறகு என்ன பண்ணுது, இந்த ஆத்மாவில ஆசைகள் ஆசைகள் வருதுங்க இல்லையா. இப்ப ஆசைகள் வர வர அது தரம் இழக்கிறது. அந்த ஆசை எப்போது வருகிறதுன்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு ஒரு குறிப்பு தராங்க. இப்ப ராமனும் சீதையும் வனவாசம் போறாங்களா, வனவாசம் சென்றார்கள். 14 வருடம் 13 வருடம் சீதையை எதுவுமே கேட்க மாட்டாங்க. 14வது வருடம் ஆரம்பித்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சவடியில குடில் அமைத்து தவ வாழ்க்கை இருக்கிறாங்க. அப்ப மாரீசன் என்ற ஒரு மாயமான் வருகுது. சீதை முதலாக அந்த மானோடு விளையாட வேண்டும்னு ஆசைப்படுறாங்க. அதை எப்படியாவது உயிரோடு பிடிச்சு தரணும்னு சொல்லிட்டு ராமனை வற்புறுத்துறாங்க. இந்த இடத்துலதான் அதன் பிறகு ராமன் விலகி போயிடுறாங்க. எப்ப அந்த ஆசை ராமனை வற்புறுத்துறாங்களோ அந்த இடத்துலதான் ராமன் விலகி போறான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த காட்சியை கண்ணதாசன் ஒரு 4 வரியில சொல்றாரு பாருங்க. கண்ணதாசன் பாடல்ல என்ன சொல்றாரு பாருங்க. பருவம் வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, பருவம் வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அப்போ அந்த குழந்தைத்தனம் 14வது வயதுல பருவம் எய்துகின்ற போது ஆசை பிறக்குது.
அதை சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, அதனால்தான் வித்து சக்தி 14வது வயதுல மூளையில இருந்து இறங்கி வரும்போது நம்மளுக்கு அந்த ஆசை என்ற நிலை வருது. அதனாலதான் அதை அந்த சமயத்துல காயக்கல்பம் கொடுக்கும்போது நல்லது கெட்டது இதெல்லாம் புரிஞ்சுக்கிற தன்மை அந்த குழந்தைங்களுக்கு வரும் அப்படின்றதுனால தான் சாமிஜி 14வது வயதுல காயக்கல்பம் கொடுக்க சொல்றாங்க. இப்ப ஆசை பிறந்தவுடன் இதுவரைக்கும் வாழ்ந்து வந்த தெய்வம் என்ன ஆயிடும், விலகி சென்றுடும். அப்ப 14வது ஆண்டு தொடங்குகின்ற போது சீதை ஆசை வயப்பட்டால் ராமன் விலகி விட்டான். ராமன் விலகிய உடனே, அறிவு விலகிய உடனே என்ன நடக்குங்க, எப்ப நமக்குள்ள அறிவு ஆளுமைக்குள்ள இருக்குதோ அப்ப நற்சிந்தனைகளே வரும். கரெக்டு தானுங்க. அதனால்தான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, தவத்துல எப்பவுமே மனதை அலைச்சூழல் குறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது அறிவாக இருந்த நிலையில மனிதன் தெய்வமா இருந்து யோசிப்பான். அதனால்தான் நம்ம சாமிஜி என்ன பண்றாங்க, தற்சோதனை பண்ணும்போது சும்மா சாந்தவத்திலயோ இல்ல நம்மளுக்கு சும்மா இருந்தோ அப்படியே தற்சோதனை பண்ண சொல்ல மாட்டாரு. துரியத்துல தவம் ஏற்றுதான் தற்சோதனை பண்ண சொல்லுவாரு. ஏன்னா துரியம் அறிவாக வேலை செய்யும் இடம். நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம மேல தப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். அப்ப அறிவு ஆளுமைகள் இருந்தா அப்ப நற்சிந்தனைகளே வரும், எந்த தீய எண்ணமும் வராது. அந்த அறிவினுடைய ஆதிக்கம் தளர்ச்சி பெறும் போதுதான் அந்த இடத்தை ஆணவம் ஆக்கிரமித்து விடும். எனவே இதுவரைக்கும் உற்ற துணையான் என்ற பரம்பொருள் விலகி போயிடுதுங்க. அது விலகினாலும் குரு பாதுகாப்பாக இருந்தாங்க. ஆனா குருவை நம்பணும் இல்லையா, நாம நம்பிக்கை தளர்ச்சி அடைகின்ற போது அந்த குருனுடைய காப்பும் இல்லாம போயிடுது. இந்த இடத்துல குரு ஸ்தானத்துல இருக்கிறது யாருங்க, இருந்தது யாருங்க, லக்ஷ்மணன். அவரை என்ன பண்ணுவாங்க, அந்த மாரீசன் ராமன் மாதிரியே கத்துவான், லக்ஷ்மணா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லக்ஷ்மணனுக்கு தெரியும் அது மாயத்தோட விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சீத்தை நம்ப மாட்டா, ராமனுக்கு ஏதோ ஆபத்து, போன்னு சொல்லி அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவா. அதனால என்ன பண்ணுவாரு, குருவனுடைய பாதுகாப்பும் அந்த சமயத்துல அவங்களுக்கு இல்லாம போயிடும். அப்ப ஆணவம் நம்மை சிறைப்பிடித்து விடுகிறது. அப்ப என்ன பண்றாங்க, ஆணவம் அவங்கள சிறைப்பிடிச்சிருச்சு. யாரு, ராவணன் சீதையை சிறைப்பிடிச்சிட்டு போயிடுவான். இப்படி ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள இயல்பை சொல்லி வாழ்க்கையில வருகின்ற போது ஆணவம் அதை எங்கே சிறைப்பிடிக்கிறது என்ற காட்சியை இங்க ராமாயணத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப பரமாத்மாவே தான் ஜீவாத்மாவா வந்திருக்கிறது. ஆனா ஆசை எழும்போது அந்த அறிவாகிய தெய்வம் விலகி ஆணவம் நமக்குள்ள எழுச்சி பெறும்போது துன்பம் அடைகிறோம் இல்லைங்களா. பரமாத்மாவே தான் நமக்கு ஜீவாத்மா வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ நம்ம ஆசை நமக்குள்ள பூந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அறிவு விலகிடுது. அப்ப என்ன ஆகுது, நமக்கு துன்பம் அடைகிறோம். அந்த மகரிஷி உணர்ந்ததுனால்தான் என் ஃபர்ஸ்ட் பயிற்சியாவே அகத்தாய்வு பயிற்சியில ஆசை சிரமத்தல் பயிற்சியை வச்சிருக்கிறாரு. அந்த பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமா நம்மளால அந்த பரமாத்மாவை நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி அந்த பயிற்சியை முதல்ல வச்சிருக்கிறாரு. இப்போ ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் முடிந்து அழைத்து வருகின்ற போது எதிரில யாரு வருவாருங்க, பரசுராமர் வருவாரு. பரசுராமன் என்ன சொல்றாரு, அவருடைய சத்திரியனை அழிப்பதற்காகவே விரதம் பூண்டவராம் அவரு. இப்ப பரசுராமனும் நம்மளுக்கு தெரியும் அவர் அவதாரம் தான் சொல்லிட்டு. பரசுராமருக்கும் பல சாஸ்திரங்களும் வித்தைகளும் தெரியும். அந்த சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தெளிகின்ற போது மனிதனிடத்துல ஒரு வித்யா கர்வம் வந்துருங்க. அந்த வித்யா கர்வத்தை நீக்குவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். இப்போ வித்யா கர்வம் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்பதற்கு முன்னாடி முனைப்பு, தன்முனைப்பு, நன்முனைப்பு இதனுடைய விளக்கங்களை கொஞ்சம் நம்ம சிந்திக்கலாங்க. அகங்காரத்திற்கு பொருள் தேடினோம் அப்படின்னம்னாக்கா அகம் காரணம், அகம் பிளஸ் காரணம்னு வரும். காரணம்னா நமக்கு தெரியும் அது ஜீவகாந்தம், காரண சரீரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காரண சரீரம் தான் ஜீவகாந்த சரீரம். இப்ப ஜீவகாந்த உடல் அகம் காரணம் என்றால் ஜீவகாந்தத்துல பெற்ற பதிவுகள் எல்லாமே நமக்குள்ள அடங்கி இருக்கு தானே. எல்லா பதிவுகளும் ஜீவகாந்தம் தான் அதை பதிய வச்சுக்கிட்டு கருமையத்தை கொண்டு போகுது. இப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படி இல்லைங்களா. அப்ப அது போல இந்த ஜீவகாந்த களத்துல பதிந்து இருக்கிற தீய பதிவுகள் அது அகங்காரமா வெளிப்படும். ஜீவகாந்தத்துல இருக்கிற தீய பதிவுகள் தான் நமக்கு அகங்காரமா வெளிப்படும். இப்போ ஆணவம் எங்க வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்தம் எழுச்சி பெறும் போதுதான் ஆணவம் வெளிப்படும். இப்ப தன்முனைப்பு அப்படின்றது தமிழ் வார்த்தை, அகங்காரம் அப்படின்றது இந்தி வார்த்தை. இப்ப முனைப்புனா என்னன்னு பார்க்கலாம். முனைப்பு என்பது இறைவனுடைய இயல்பூக்கங்க. முனைப்பு அந்த இயல்பூக்கம் இருக்கிறதுனால இன்னைக்கு பரிணாமத்துல எல்லாமா வந்திருக்கோம். அப்ப முனைப்பு என்பதே இறைவனுடைய இயல்பூக்கம்.
அப்ப நன்முனைப்பு என்பது நல்லதை செய்வதில் உள்ள நாட்டம். நன்முனைப்புனா நல்லதை செய்யறதுல இருக்கிற நமக்குள்ள நாட்டம். தன்முனைப்பு என்பது தன்னையே உயர்ந்தவனாக கருதி அதை நிரூபிப்பதற்காக, நிலைப்படுத்திக் கொள்வதற்காக மற்றவங்களெல்லாம் பயன்படுத்திக்கிறோம் இல்லையா, அவங்க வளம் பறிக்கின்ற அந்த செயல்கள் தான், துன்பம் கொடுக்கின்ற அந்த செயல்கள் தான் தன்முனைப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆணவம், கண்மம், மாயை இந்த மூணுமே மனிதனுக்கு இருக்குது. இப்ப ஆணவம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, கண்மம் மாயை கூட விலக்கிடலாங்க. ஆணவம் இறைநிலை அடையிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல மாயை போகுமா எப்படின்னாக்கா, மும்மலங்கள் சொல்றோம் இல்லையா, ஆணவம், கண்மம், மாயம். இந்த மும்மலங்கள்ல நம்ம போய் ஒரு குருவு கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னாக்கா, அவர் கொடுக்கிற விளக்கங்களை கேட்கிற போது, இது வரைக்கும் நாம் அறியாமையில வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தவறுன்னு புரியுமா? சும்மாவே பொய் சொல்லியிருப்போம். இப்ப அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடுமா? குரு கிட்ட வந்தவனே பொய் சொல்லக்கூடாது, ஏன்னா பஞ்சமகா பாதத்துல பொய்யதான் முதல்ல வச்சிருப்பாரு. அப்ப இதுவரைக்கும் அறியாமையில் வாழ்ந்த வாழ்க்கைய தவறு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல நாம இப்படிதான் வாழணும், அறம் சார்ந்துதான் வாழணும் அப்படின்னு விளக்கங்கள் கொண்டு தன்னுடைய தவறுகளை நம்ம அடையாளம் கண்டு அதை விளக்கிடுறோம். அப்ப மாயை விலகிறோம். அப்ப விளக்குகின்ற போது மேற்கொண்டு நம்ம தவறு செய்ய மாட்டோம் இல்லைங்களா? அப்ப கண்மம் நம்மளை விட்டு விலகிடுமா? இந்த மாயையும் கண்மமும் விலகினாலும் ஆணவம் விலகாதுங்க. எப்ப விலகும்னா, இறைவனை அறிந்தால் மட்டுமே போதாது, அந்த நிலையில் மனம் நிலைத்திருந்தால் மட்டுமே ஆணவம் இருக்காது. இறைவனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அந்த நிலையில நம்ம துரியாதீதம் செஞ்சு 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 அந்த நிலையிலேயே மனம் நிலைச்சிருந்தாதான் அந்த ஆணவம் இருக்காது. அதனால்தான் இத மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரியம்மன், கோணியம்மன் சொல்லிட்டு 4 தத்துவங்களா நம்ம கிராமப்புறத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப மாரியம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மாரியம்மனோட காலடியில 3 அரக்கத்தலைகள் இருக்கும், நம்ம பார்த்திருக்கோம் படத்துல எல்லாம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆணவம், கண்மம், மாயை. மாரியம்மன் காலடியில இருக்கிற 3 அரக்கத்தலைகளுக்கு ஆணவம், கண்மம், மாயைன்னு அர்த்தம். அப்ப தண்டு மாரியம்மன் காலடியில ஒரு அரக்கன் இருப்பான். ஏன்னா இந்த மாற்றி பிறக்கக்கூடிய தவ வாழ்க்கையில மூலாதாரத்தில் இருக்கின்ற மனதை ஆக்கினைக்கு உயர்த்துகின்ற போது, ஆக்கினை தவத்தின் மூலமாக நம்மளுக்கு மாயை விலகிடும். பொருள் மயக்கம், புலன் மயக்கம் எல்லாம் விலகிடுமா? அப்ப ஆக்கினைக்கு உயர்த்துகின்ற போது மாயை விலகி கண்மம் தவிர்க்கப்பட்டாலும் ஆணவம் இருக்கும் என்பதுதான் தண்டு மாரியம்மன் தத்துவம். இப்ப கருமாரியம்மன் நம்ம பார்த்திருப்போம். அவங்க உடலே இருக்காது, அங்க அரக்கனும் இருக்க மாட்டான். இப்ப தலை மட்டுமே இருக்கின்ற நிலை, அதாவது பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிட்ட நிலையை, அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிட்ட அந்த நிலையை தான் கருமாரி அம்மன்னு சொல்றோம். அதாவது நம்ம கரு மாறிய நிலை, மூலாதாரத்துல இருந்து ஆக்கினைக்கு உயர்த்திட்டாங்க இல்லையா, அப்ப அது கரு மாறிய நிலை. அங்கே ஆணவம் இருக்க முடியாது. இந்த கருமாறிய நிலையில அங்க ஆணவமே இருக்காது. கருமாறிய நிலையில, இந்த கருமாறிய நிலையில பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கின்ற நிலையிலேயும், நம்ம பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்க முடியுமா? நம்பலாம். பிரபஞ்சத்தோடு இணைந்திருக்கிற அந்த நிலையிலையும் நம்மளுக்கு கடமைன்னு இருக்கு இல்லையா? இந்த உடம்பு இருக்குது, அதுக்கு சாப்பாடு வேணும், வீட்டுக்கு கடமையாற்ற வேண்டும், சமுதாயம் இருக்குது. அப்படி கடமையை செய்வதற்காக பிரபஞ்சமே என்னுடைய ஆட்சியில்தான் நடக்கிறது என்று அப்படி நினைச்சாலும் அந்த நிலைதான் கோன் நீ அம்மன். கோன்னா நமக்கு தெரியும், ஆட்சி. அப்ப கோன் நீ அம்மன் என்ற நிலையில நாம உணர்ந்து கொண்டாலும், அதுல இருந்து செயல்பாட்டுக்கு வருகின்ற போது கோணி அம்மன் காலடியிலையும் ஒரு அரக்கன் படுத்திருப்பான். தண்டுமாரி அம்மன் காலடியில இருந்த அரக்கன் கருமாரி அம்மனிடம் காணாம போய் மீண்டும் கோணி அம்மன் காலையில வருது என்றால் இவன் யாருனாக்கா, இவன் தான் வித்யாகர்வ மந்திர் அரக்கன். இப்ப சாதாரண ஆணவத்தை விட வித்யாகர்வ மந்திர் ஆபத்தானது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், அந்த பிரபஞ்சமே என் கீழதான் ஆட்சியில் நடக்குது, நான் தான் அந்த இறை துகளா வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுல எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கும் போது தலையில ஒரு கர்வம் அமர்ந்துரும் பாருங்க, அதுதான் வித்யா கர்வம். அப்ப இந்த வித்யா கர்வத்தை நீக்க முடியாது. அதனால எப்பவும் நம்ம எப்படி இருக்கணுங்க, விழிப்போடு அவனை காலடியில வைத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கால் இடறினாலும் அந்த வித்யா கர்வம் நம்ம தலையில அமர்ந்துரும். வித்யா கர்வம் தலையில அமர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இது வரைக்கும் செஞ்சு வந்த தவ பலன் எல்லாம் போயிடும். எனவே வாழ்க்கை என்பதை எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை தான் கோணியம்மன் தத்துவம் நமக்கு காட்டுகிறதுங்க.
இப்போ உம் மகாவிஷ்ணு தான் ராமனா அவதரித்தான் என்கிற போது அவர் வந்து பரசுராமனும் அவதார புருஷன் தானே. அப்ப இந்த ராம அவதாரம் ஆணவத்தை அழிப்பதற்காகவே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமர் உணர்ந்திருப்பாரு. அவர் ரிஷி தானே, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ராம அவதாரம் எதுக்கு வந்திருக்குதுன்னா ஆணவத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்குது அப்படின்றத அவர் தவத்தின் மூலமா உணர்ந்துட்டாரு. அதனால ராமனுக்கு முன்னால தன் ஆணவத்தை அழித்துக் கொள்வதற்காக பரசுராமனை தேடி பரசுராமன் வந்து ராமனை தேடி வராரு. அப்ப இந்த காட்சியை செட்டப் பண்ணணும் இல்லையா, யுத்தத்திற்காக அப்படித்தானே காட்சி அமைச்சிருப்பாங்க. அப்ப அவர்கிட்ட இருக்கிற தனுசுவை உடைக்க முடியுமான்னு கேக்குறாரு. ராமன் அந்த தனுசுவை எடுத்து அம்ப பூட்டி இலக்கியதுன்னு கேட்பாரு. என்னுடைய வித்யா கர்வத்தின் மீது செலுத்து அப்படின்னுவாரு. ராமன் வந்து அம்பு விடுவாரு, கர்வம் போயிடும். அப்புறம் ராமன் சொல்வாரு, பரசுராமர் கிட்ட சொல்வாரு, நீங்க இமயமலைக்கு போய் மகா தபஸ், அதாவது துரியாதி தவம் அதை செஞ்சு நீங்க இறைவனை அடையணும்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ராமனுடைய வில்லுக்கு கோதண்டம்னு ஒரு பெயர் இருக்குதுங்க. கோதண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோதண்ட ராமர் அப்படின்னு. இப்ப கோதண்டம்னு ஒரு பெயர் இருக்குதுங்க. அது ஒற்றை வார்த்தை அல்லங்க. கோ தண்டு அம் 3 வார்த்தைகள் இணைந்ததுதான் கோதண்டம். கோன்னா நமக்கு தெரியும், அரசு, ஆட்சி, அறிவு எல்லாமே நமக்கு தெரியும் அந்த கோனாக்கா. தண்டு அப்படின்னாக்கா ஒரு நுனிக்கும் இன்னொரு நுனிக்கும் இடைப்பட்டது அப்படின்றது ஒரு பொருள்ல வரும். தண்டு அப்படின்னா ஒன்னுத்தையும் இன்னொன்னுத்தையும் இணைக்கிறதுக்கு தான் தண்டுன்னு பேரு. அம்முன்னா நமக்கு தெரியும், பிரணவம், காந்தம், தெய்வீகம்னு பொருள். இப்ப இந்த மூன்றும் அந்த மூன்றும் இணைஞ்சதுதாங்க கோதண்டம். இந்த அம்பினுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டால் இதை நம்ம படுக்க வச்சு நம்முடைய மூலாதாரத்துல இருந்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அம்பு மேல் நோக்கி வருமா. அப்ப கோதண்டத்திலிருந்து வெளிப்படுகின்ற அம்பு இந்த உயிர் மையங்களை எல்லாம் கடந்து துரியம் வழியாக சுத்த வெளிக்கு போயிடும். கோதண்டம் என்றால் அது உயிர்களை கொல்வதற்கு அல்ல, அது குணங்களை கொல்வதற்கு, அது ஞானத்திற்கு இட்டு செல்லும். அதனாலதான் அது பரசுராமனின் ஆணவத்தை அழிச்சது. அந்த கோதண்டம் வந்து பரசுராமனுடைய ஆணவத்தை அழிச்சது, வாலியினுடைய மாயை அழித்தது, ராவனிடத்தில் சீதையை கவர்ந்து சென்ற பாவம் என்ற கண்மத்தையும் அழித்தது. எனவே ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை அழிக்க வல்லது கோதண்டம். அது மனிதர்களையோ ஜீவன்களையோ அழிப்பதில்லை. அது ஆணவம், கண்மம், மாயை மட்டுமே. அதுதான் மகராஷி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3த்தையும் கரைப்பதற்கு துரியாதித பாடல்ல சொல்வாங்க இல்லையா, கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் சொல்லிட்டு. தவத்தின் மூலமா குண்டலினியை சுத்தவெளியோடு இணைத்து விட்டால் ஆணவம், கண்மம் கரைந்து விடும். குண்டலினி சக்தியை தான் குறிப்பிடுறதுதான் இந்த கோதண்டம். இதுல கைகேயி ஒரு முக்கியமான கதாபாத்திரங்க. கைகேயிய பெண் கேட்கிற போது அவங்க அப்பா சொல்வாங்க, ஏற்கனவே உங்களுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ஒருவேளை என் மகள் வயித்துல கருத்தரித்தா அந்த குழந்தைக்கு தான் பட்டர் சூட்டணும்னு கேட்பாரு. அப்படி ஒரு கேட்டதா ஒரு குறிப்பு ராமாயணத்துல இருக்குதுங்க. அதனாலதான் கைகேயிய பெண் கேட்ட தசரதன் வந்து கைகேயி வந்து அந்த அவங்க கிட்ட தசரதன் கிட்ட வந்து கைகேயி கேட்டாங்க இல்லையா, பரதனுக்கு முடி சூடணும்னு சொல்லிட்டு. அதனால்தான் அவர் எதுவுமே சொல்லாம ஒத்துக்கொண்டான்னு அதையும் ராமாயணத்துல ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இந்த 2 வரங்கள் என்பது ராமாயணத்துல ஒரு குறிப்பு இருக்குது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த போது தேவர்கள் சார்பாக தசரதன் யுத்தத்துல கலந்து கொண்டான். அந்த யுத்தத்துல அவன் மூச்சை அடைந்த போது அப்ப சுபந்திரனுக்கு பதிலாக சாரதியா இருந்தவள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கைகேயி தான். இப்ப யுத்த களத்துல சாரத்தியம் பண்ணணும்னாக்கா எவ்வளவு சாமர்த்தியம் வேணுங்க. இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு யாரு சாரதியா இருப்பாங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ண பரமாத்மா தானே. இங்கு தசரதனுக்கு சாரதியா கைகேயினாக்கா அப்ப எப்படி கிருஷ்ண பரமாத்மா நடந்தது, நடக்கிறது, நடக்க போவது என்பதை அறிந்தவரோ அதே போல கைகேயும் ஒரு கதாபாத்திரங்க. அதனாலதான் ராமனை காட்டுக்கு அனுப்புனாதான் அவனோட அவதாரத்துடைய நோக்கம் நிறைவு பெறும் என்பதை அவள் அறிந்தவள். கோசலை கிட்ட இருந்த குழந்தைய பாசத்தோடு வளர்த்தவங்களும் அவங்கதான். பிறகு இதுல ஒரு கூடி இடையில வந்ததா ஒரு கருத்து உண்டு, அதற்கும் ஒரு காரணம் உண்டு. யுத்தத்துல தசரதன் மூச்சை அடைந்த போது தேர லாவகமா திருப்பி சென்று அவனுக்கு மூர்ச்சியை தெளிவித்து, அதாவது அந்த மயக்கத்தை தெளிவித்து மீண்டும் யுத்த களத்துல கலக்க சொல்லுவாங்க. அப்ப தசரதன் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு 2 வரங்களை கொடுப்பாரு.
எதுக்காகனாக்கா, ஒண்ணு சுமந்திரன் இல்லாத இடத்துல நீ சாரத்தியம் செய்தாய், அந்த தேரை ஓட்டின. ரெண்டாவது வந்து தக்க தருணத்துல என்னை காப்பாத்தின, அந்த மயக்கத்தை தெளிய வச்சு என்னை காப்பாத்தின. அதனால நீ 2 வரங்களை கேளுன்னு சொல்வாரு. அவளும் எனக்கு இப்ப வேணாம், எனக்கு டைம் வரும்போது கேட்டுக்கிறேன் அப்படின்வா. இதுல என்ன குறிப்புனாக்கா, 2 என்பது என்னன்னாக்கா, தேவர்கள் அசுரர்களை எதிர்த்து யுத்தம் செய்யறாங்க. அரக்கத்தனம் என்பது தீய குணம், தேவர்கள் என்பது நற்குணங்கள். இந்த வாழ்க்கை என்பதே தீய எண்ணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் ஏற்படுகின்ற போராட்டம் தானே. எப்பவுமே மகரிஷி பயிற்சி கொடுத்துட்டு சொல்வாங்க, நீங்க விளக்கம் கேட்டுட்டீங்க, ஆனா உங்ககிட்ட பழக்கம் ரொம்ப வலுவா இருக்கும். இந்த விளக்கத்தை படி வாழணும்னா கூட இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நீங்க போராடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால விளக்கத்தை எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் பழக்கத்துல இருந்து அந்த விடுபட முடியும்னு சொல்லிட்டு சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த வாழ்க்கை என்பதே நல்ல எண்ணத்திற்கும் தீய எண்ணத்திற்கும் ஏற்படுகின்ற போராட்டம் தான். இந்த போராட்டத்துல தசரதன் துணை செய்கிறான், தேவர்களுக்கு துணை செய்கிறான், அவர்களை தேவர்களா போடுறாங்க. தசரதன் என்றால் 10 தீய குணங்களை வென்றவன் என்று பொருள். 10 தீய குணங்களை அவர் வென்றதுனால்தான் தசரதன் அவருக்கு பேராம். அந்த 10 தீய குணங்கள் என்னதுங்க? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, தற்பெருமை, அவசியமற்ற பயம், அதிகார போதை. அதனால்தான் அவன் தேவர்களுக்கு நிகரானவன் சொல்றாங்க. அந்த 10 குணங்கள் தான் அவர் அழிச்சிட்டதுனாலதான், தாங்கிட்ட இருந்த அந்த 10 குணங்களையும் அவர் அழிச்சதுனால்தான் அவரை தேவர்களுக்கு நிகரானவன் தசரதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அந்த 10 தீய குணங்களை எதிர்த்து தேவர்கள் சார்பாக போராடினான். தீய குணங்களை வென்றவன் என்றாலும் தீய குணங்களுக்கு அழிவே கிடையாது இல்லையா. கொஞ்சம் அசந்தாலும் நம்மளுடைய அறிவை வென்றுடும். கோவப்பட மாட்டேன், நான் மனவளக்கலைக்கு வந்து கோவப்படுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி டெஸ்ட் வரும். அது மாதிரிதான் நம்ம கிட்ட தீய குணங்கள் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சா கூட நம்ம கிட்ட வந்து அதுக்கு அப்படியே கொஞ்சம் அசந்தாலும் நம்மளுடைய அறிவை வென்றுடும். அரக்கர்களை தீயவர்களை எதிர்த்து போராடும் போது மனம் சோர்ந்து விட்டது, அதனால அவன் மயக்கமாகி விடுவான். மயக்கத்துல சிக்கினா அரக்கர்கள் ஜெயிச்சிடுவாங்க இல்லையா. அப்ப அந்த சமயத்துல யார் காப்பாற்ற முடியும்னா, ஒண்ணு தெய்வம் நம்மளை காப்பாத்தும், இன்னொன்னு குரு. இந்த 2 பேருக்கு தான் சாமர்த்தியம் உண்டு. இங்க கைகேயி கிருஷ்ண பரமாத்மாவை போல சாரத்தியம் செய்ததுனாலே அவனை காப்பாற்றி மீண்டும் அவன் வந்து போராடும்படி தூண்டுவாங்க. அப்ப இந்த 2 வரம் என்னவென்றால், தான் தான் என்றும் தான் என்ற தான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற பொசிஷனும், 2வது வரன் என்னதுனாக்கா தன்னுடையது என்ற பொருள் பற்று. 2 வரங்கள் கேட்பாங்க இல்லையா. அப்ப அந்த 2 வரங்களை தசரதன் என்ன கொடுப்பார்னாக்கா, தான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த நிலையையும் தன்னுடையது என்ற பொருள் பற்றையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அப்ப நாம இறைவனிடத்தில் சரணடைகிறோம் இல்லையா, அது போல தசரதன் சொல்வாரு. ஆனா இறைவனுக்கு தெரியும் இல்லையா, இந்த மயான வைராக்கியம், பிரசவ வைராக்கியம்னு சொல்லுவாங்களே, இதெல்லாம் நிக்குமா? சுடுகாட்டுல போகும்போது நாம தத்துவம் பேசுவோம், ஐயோ செத்து போயிட்டேனே, இந்த வாழ்க்கையெல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு. ஆனா வீட்டுக்கு வந்து தலை முழுகினதோ, விதி அவன் விதி, செத்து போயிட்டான், நாம சாக மாட்டோம்னு சொல்லிட்டு பழையபடி அதையே வளமுடன் அம்மா. டைம். ஓகேம்மா, நான் முடிச்சுக்கிறேம்மா. வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த அமர்வில் ராவணனுடைய 10 தலைகளுக்கான அர்த்தம் என்ன, லக்குவணன் ஏன் சூர்பனகை யார், சூர்பனகையுடைய மூக்கையும் காதையும் ஏன் லக்குவணன் அறுத்தான், ஏன் கையையோ காலையோ வெட்டாம அவன் மூக்கையும் நாக்கையும் வெட்டனா, மாரீசன் என்பதன் பொருள் என்ன, அசோகவனம் ஏன் ராவணன் வந்து சீதையை அசோகவனத்தில் வைத்தான், அரண்மனையில வைக்காம, அசோகவனத்தின் பொருள் என்ன, இதை பற்றியெல்லாம் இனி வரும் ஜாம்பவான் யார், அனுமன் யார், இதை பற்றியெல்லாம் அதனுடைய பொருள் என்ன என்பதெல்லாம் அடுத்த அமர்வில் பார்க்கலாம். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த பகுதியாக வேதாத்திரியமும் பகவத்கீதையும்ட்டு இறை ஆசிரியர் சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை பொழுதிலே ஆசான் குருபிரான் அவர்களை வணங்கி
வேதாத்திரியமும் மகாபாரதமும் என்ற இனிமையான இந்த சொற்பொழிவை என்னை உரையாற்ற அனுமதி கொடுத்த இறை ஆசிரியர்கள் அனைவரையும் உள்ளன்போடு வணங்கியும் வாழ்த்தியும் என்னுடைய இந்த உரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். வேதாத்திரியமும் மகாபாரதம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலகம் தோன்றி இருக்கு. இந்த உலகத்தில் யுகங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அந்த யுகங்கள் தோன்றது சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் என்று பல யுகங்கள் தோன்றி இருக்கின்றன. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சத்தியயுகத்துல மக்கள் ரொம்ப நேர்மையானவர்களாக இருந்தாங்க. திரேதாயுகத்துல பாதிக்கு பாதி பேர் நேர்மையாக இருந்தாங்க. துவாபார யுகத்துல 75% தீயவர்களா மாறிட்டாங்க, 25% நல்லவங்களா இருந்தாங்க. கலியுகத்துல சொல்லவே முடியல, நிறைய மக்கள் இப்ப நிறைய அழிவு பாதையை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. அப்பவே இந்த துவாபார யுகத்துல தோன்றியதுதான் இந்த மகாபாரதம். திரேதாயுகத்துல தோன்றியது ராமாயணம். அம்மா அதை பத்தி நல்லா சொன்னாங்க. இப்ப துவாபார யுகத்துல கிருஷ்ணர் தோன்றி இருக்கிறாரு. அவர் பல நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த கலியுகத்திலையும் நிறைய நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் கேட்டு வாழ்ந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துவாபார யுகத்திலே கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்க்ஷுதாம் தர்மதம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது எந்த செயல் தீயதாக நடக்கிறதோ, எங்கு அதர்மம் தலை தூக்குகிறதோ, எங்கு தீய செயல்கள் நடக்கிறதோ அங்கு நானே வந்து அவதரிப்பேன் அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறாரு. அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை போலதான் இப்ப இந்த கலியுகத்துல நிறைய குருமார்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. எதற்காக? இந்த மக்களை எல்லாம் சரிப்படுத்துவதற்காக. அந்த மாதிரி தொடர்ந்து வந்த நிறைய குருமார்கள்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்துல் கலாம், ஆழ்வார் பெருமக்கள், நாயன்மார்கள், நம்மளுடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி, இன்னும் நிறைய குருமார்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த வேதாத்திரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாமிஜி என்ன சொல்றாங்க, வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த வேதமும் நான் படிக்கல, ஆனாலும் வேதம் எல்லாம் எனக்கு இன்ட்யூஷனா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட இந்த வேதத்தை அந்த குருபிரான் திருமூலர் என்ன சொல்லியிருக்காருன்னு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குருவை அடைந்தால்தான் நாம நல்லதெல்லாம் செய்ய முடியும். இந்த குரு இல்லாத வாழ்க்கை ஒரு குருட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு நிரூபிக்கிறாங்க. நிலவு இரவை அழகுபடுத்துகிறது, இரவு நிலவை அழகுபடுத்துகிறது, நிலவும் இரவும் வானத்தை அழகுபடுத்துகின்றன, நீர் தாமரையை அழகுபடுத்துகிறது, தாமரை நீரை அழகுபடுத்துகிறது, நீரும் தாமரையும் குளத்தை அழகுபடுத்துகின்றன. அதுபோல குரு அவர்கள் நம்மையும் நம் சமுதாயத்தும் அழகுபடுத்துவதற்காக தோன்றி இருக்கிறார். அப்படி தோன்றிய குரு பிரான்களில் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மாவும் வேதாத்திரியம் என்ன சொல்கிறது என்று நாம் இப்பொழுது கண்கூடாக பார்க்க இருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி எப்போதுமே நம்மளுடைய கர்ம வினை பயன்கள் எல்லாம் எப்படி போனா நாம இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா எல்லாத்துலயும் சொல்லி இருக்கிறாங்க. அதுல கிருஷ்ணர் முதல்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாம பார்ப்போம். கண்கள் இருண்டு கடைசி காலம், கண்கள் இருண்டு அடியேன் இருளில் ஆளும் போதில் நடுநாயகனின் நாதம் விளங்கும் வடிவும் முகமும் முன்வர வேண்டும். பெண்ணை வந்து நலியும் போதங்கேதும் அப்போது நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவணை பள்ளியானே. ஹே தேவ ஹே தயித ஹே ஜகதேக பந்தோ, ஹே கிருஷ்ண ஹே சபல ஹே கருணைக சிந்தோ, ஹே நாத ஹே ரமண ஹே நயன விராம, ஆஹா கதானுபவிதாசி பதம் திரிசோர்மே. கடைசி காலத்துல உன்னை நான் நினைக்க முடியாது,
கடைசி காலத்துல என் கண்கள் எல்லாம் இருண்டுடும், நான் அடியேன் இருள இழுக்கும் போது உன்னை நான் எப்படி அப்பா நினைப்பேன், அதற்காக நான் இப்பவே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடியார் பெருமக்கள் அப்படி சொல்லி அதெல்லாம் பாடி வச்சிருக்கிறாங்க. இந்த பாட்டை பாடினது குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. பெரியாழ்வாரும் இதைத்தான் சொல்லி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த சிந்தனைகளை தான் குருபிரான் நமக்கு இந்த காலத்துல 1911 ஆகஸ்ட் 14ஆம் நாள்ல இந்த நூற்றாண்டுல பிறந்த மகரிஷியும் சொல்லி இருக்கிறாரு. நீங்க 14 வயதுல நீங்க இங்க வந்து நீங்க உடற்பயிற்சி கத்துக்கொண்டு தவமெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பகவத்கீதை தோன்றியப்போ குருகுல கல்வி அப்ப இருந்ததுங்க. அப்போ எல்லாருமே பகவத்கீதையில வந்து 2 கேரக்டர் நாம எப்போதும் பார்ப்போம். ஒண்ணு வந்து பாண்டுவோட 5 குழந்தைகள், இந்த பக்கம் திருதராஷ்டிரனுடைய 100 குழந்தைகள். அவங்க சிறு வயது இருக்கும் போதே குருகுலத்துல போய் கல்வி எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் வேத ஆகமங்கள்லாம் கத்துதான் நமக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தங்களை உயர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க காலத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம சுவாமிஜி ஒரு குழந்தை 14 வயதானா வேதாத்திரியத்துக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருங்க, கருவிலே திருவுடைய குழந்தை நாம எப்படி எல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படிங்கிறத நாம இப்பிறவியிலே உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த பிறவிலேயே நாம உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? இந்த உடல்ல விலங்கின பதிவுகள் நிறைய இருக்கு. இந்த விலங்கின பதிவுகள் நீக்கிறதுக்காக தான் உடற்பயிற்சி அப்படிங்கிறத சுவாமிஜி நமக்கு சொன்னாங்க. உடற்பயிற்சியில வந்து நமக்கு 9 விதமான உடற்பயிற்சி கொடுத்தாங்க, 9 விதமான தியானங்களும் கொடுத்தாங்க. இப்போ ஒன்னொன்னா நாங்க பார்ப்போம். நம்ம தொண்டு செய்யறதுக்கு நீதி நிறை உணர்ந்து மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டாய், இன்ப நிலை தானே வைந்து எய்தும் பராபரமே, நீதி நெறி உணர்ந்து மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதாவது 3 வகையில மனிதன் இயல்பாக தவறு செய்து கொண்டே இருக்கிறான். ஒன்னு அறியாமை, இன்னொன்னு அலட்சியம், இன்னொன்னு உணர்ச்சி வயம். இந்த 3ல தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த இதெல்லாம் வருது. மகாபாரதத்துல ஒரு காட்சி பார்ப்போம். திருதராஷ்டிரனுக்கு 100 குழந்தைங்க. அந்த 100 குழந்தைங்கள் சண்டை போட்டிருக்கிறப்போ தோத்துறாங்க பாண்டவர்கள், அவங்க வெளியில போயிடுறாங்க. இவங்க 100 குழந்தைகளை வச்சுக்கிட்டு அஸ்தினாபுரத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாரு திருதராஷ்டிரன். எப்போதும் சமையல் எல்லாம் அங்க நடந்துகிட்டு தான் இருக்கும். சமையற்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா நீ எப்போதும் சமைச்சு போட்டுக்கிட்டே தான் இருக்க, ஆனா அந்த சமையல் எல்லாம் எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது, நல்ல உணவு நல்லா சுவையா சாப்பாடு செஞ்சு கொடுப்பா, அப்பதான் நல்லா இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஒரே சாப்பாடு இருக்கிற மாதிரின்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்படியா மகாராஜா, நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற, நீ நல்ல சுவையான உணவு எனக்கு கொடுத்தீன்னா அந்த உணவுக்காக உனக்கு பல பரிசுகள் நான் அள்ளி கொடுக்கறது தயாரா இருக்கேன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றாரு. சரி அப்படின்னு சமயக்காரன் போய் யோசிச்சு 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 பாக்குறாரு. என்னடா சுவையான உணவு கொடுக்கறது, 6 சுவை நம்மகிட்ட இருக்கு, இதையும் தாண்டி எப்படி சுவையா கொடுக்கறது, ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது காலையில விடிஞ்சு பாக்குறது அந்த அரண்மனையில தடாகம் ஒண்ணு இருக்கு. தடாகம் அப்படின்னா குளம். அந்த குளத்துல நிறைய அன்ன பறவைகள் அப்படியே மிதந்து நடந்து அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுது, இதுல ஒரு அன்னத்தை எடுத்து அப்படியே கீறி அதுல உணவோட சேர்த்து கொடுத்துட்டா அப்படின்னா அந்த கருமையத்துல இருந்து ஒரு எண்ணம் வருதுங்க. உண்மையிலே அது மாதிரி செஞ்சிடறாரு. அந்த உணவை எடுத்து அதனுடைய தலையை அறுத்து அந்த உயிரை கொன்னு சாப்பாட்டுல உணவுல எப்படியோ கலந்து கொடுத்துடுறாரு. சாப்பிட்டதும் திருதராஷ்டிரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹா ஆஹா, என்ன சுவையான உணவு, என்ன சுவையான உணவு, இப்படி ஒரு உணவை நான் சாப்பிட்டதே இல்லையே, பேர்பட்ட உணவு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி நன்றி, நெதைக்கு நீ இப்படியே குடு அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்து அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒவ்வொன்னா எடுத்து அப்படி இப்படி மசாலா அப்படி போட்டு உரப்பு போட்டு அப்படி இப்படி போட்டு 100ஐயும் என்ன பண்றாரு, 100 அன்ன பறவையை கொன்னு அவருக்கு உணவா கொடுத்துடுறாரு. அது அவ்வளோத்தையும் சாத்துறாரு. அதுக்கு என்ன சேர்த்த என்ன பண்ண அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் இவர் பண்ணல. ஆனாலும் கடைசியில ரொம்ப சுவையா இருக்குன்ற நிறைய உணவு எல்லாம் கொடுத்து நிறைய பரிசெல்லாம் கொடுக்குறாரு. இறுதியில 2 பேருக்கும், பாண்டவர்களுக்கும் இவங்களுக்கும் போட்டி நடக்குது. ஏன்னா இடத்தை கொடுக்கல அப்படிங்கறது மண்ணாசை. அந்த மண்ணாசையில 2 பேரும் போட்டி போடுறாங்க. அப்ப பாண்டவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. திருதராஷ்டிரனுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் மாண்டு போறாங்க. மாண்டு போனதுனால ரொம்ப வருத்தம் திருதராஷ்டிரனுக்கு, வருத்தம், அது புத்திர சோகம் தாங்க முடியல. என்ன பண்ணுவார் அவரு, கண்ணு வேற தெரியாது, கண்ணை கட்டிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் கிட்ட வர்றாரு. கிருஷ்ணா, நான் என்ன பாவம் செஞ்சேன்,
நான் வந்து விதுரன் சொன்னதெல்லாம் கேட்டேன். இந்த ஹஸ்தினாபுரத்தை நல்லா தானே ஆட்சி பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய 100 குழந்தைகளும் இந்த போர்ல செத்து போயிட்டாங்கப்பா. பாண்டுவின் மகன்கள்லாம் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய குழந்தைகள் இறந்து போனது எனக்கு புத்திர சுகம் தாங்கல. நான் என்ன பாவம் செஞ்சேன் சொல்லு அப்படிங்கிறாரு. நீ செஞ்சதுனாலதான் வந்திருக்கு. அதாவது செயலுக்கு தக்க விளைவு தான் வந்திருக்கு. நீ நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, நீ என்ன செயல் செஞ்ச அப்படின்னு கேக்குறாரு. சுவாமிஜி சொன்ன இந்த இடத்துலதான் செயலுக்கு தக்க விளைவு, விளைவுக்கு என்ன விளைவு வருங்கிறத நம்ம சாமிஜி விழிப்பறிந்த விளைநிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் ஞாபகப்படுத்துறாரு. எனக்கு ஞாபகமே வரல, நீயே சொல்லு கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. உணவு சமைக்கும் போது அந்த உணவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுவைத்து சுவைத்து சாப்பிட்டாயே திருதராஷ்டிரா, 100 அன்னப்பறவை கொன்னுதானே உனக்கு கொடுத்தான். அந்த உணவுல எந்த சுவை இருக்கு அப்படிங்கிறத நீ ஆராய்ச்சி பண்ணியா? அந்த ஒவ்வொரு அன்னப்பறவையும் கொன்னு போதுதான் உன்னுடைய குழந்தைகள் ஒண்ணும் இறந்து போறதுக்கு சாபங்களாக வந்து மாறின. அதனால தான்ப்பா இது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இடத்துல நமக்கு என்னங்க ஞாபகம் வருது? புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவில், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடியும். மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா, மாநெறியாம் உணவுக்காக உயிர் கொள்ளா நோன்பும். எப்படிங்க? ஒரு நெறிங்க, ஒரு உயிரை கொன்னு அதை நான் சாப்பிட்டோன்னா அது சாபமாக மாறி அந்த வலி துன்பம் எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்க. 100 குழந்தைகளை எடுத்து இப்ப புத்திர சோகத்துல இருந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதை உணர்த்தினது தாங்க அந்த வேதாத்திரியம். அந்த கிருஷ்ணர்டேந்து தாங்க இதெல்லாம் நம்ம சுவாமிஜிக்கும் இதுக்கு வந்திருக்கு. சாமிஜி நிறைய இந்த கதைகள் எல்லாம் நிறைய படிச்சு பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கதை அதுக்குள்ளேயே இருக்கு. கிளை கதைகள் நிறைய உண்டது இந்த மகாபாரதம். அதுல இருந்து இது எப்படி ஒத்து போகுது அப்படின்னு பாக்குறோம். பிறப்பும் இறப்பும் வந்து இயற்கையா எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே ரிட்டர்ன் டிக்கெட் ஒண்ணு இருக்கு. யாருமே இந்த இடத்துல சாசனமாகவே இங்க இருக்க போறதில்ல. எல்லோரும் ஒரு நாள் இறந்துதான் போக போறாங்க. அதை உணர்ந்து இப்பிறவிலே நம்ம மெய்ப்பொருளை அடையணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத சாமிஜி நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இப்பிறவிலே நம்ம மெய்ப்பொருள்னா யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும், எந்த உயிர் துன்பப்பட்டாலும் அதுக்கு நாம நல்லது செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டியிருக்காங்க. அதுக்காகவே இதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, காந்தாரி வந்து அந்த குருஷேத்திர போர்ல 100 குழந்தைகளும் இறந்துடுறாங்க. இவங்களுக்கும் புத்திர சோகம் தாங்கல. அந்த புத்திர சோகத்துல நான் இனிமே சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், உணவு எடுக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், எதையுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு என் பிள்ளைங்க போயிட்டாங்க, இனிமே நான் இருந்து என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கதறல் அந்த குருஷேத்திர போர்ல. கிருஷ்ணர் அங்கேருந்து வந்தாரு. தங்கச்சி காந்தாரி, நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. விதிவசத்தால அந்த குழந்தைங்க இறந்துருக்குறாங்க. அந்த குழந்தைங்க இங்க இருந்தாலும் அந்த சட்டையை கழட்டி விட்டுறப்ப அந்த ஆன்மா வேறு பக்கம் புகுந்து வேற இடத்துல ஜீவிதமா வந்துரும். நீ எதுக்குமா இப்படி எல்லாம் கவலைப்படுற அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிருஷ்ணா, இல்லவே இல்லை. என்னால இந்த குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கவே முடியாது. இனிமே நான் வந்து இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் உணவே எடுத்துக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, அம்மா அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அவங்களோட விதிவசத்தால அவங்க போயிட்டாங்க. ஒரு காலம் வந்துச்சுன்னா நாமளும் அதை போயிடலாம். அதுக்காக நீ ப்ரே பண்ணுமா, உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் கிருஷ்ணா, நான் உணவே எடுக்க மாட்டேன்னு ஒரு சபதத்தோட சங்கல்பத்தோட அங்கேயே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. 3ஆவது நாள் அந்த அம்மாவுக்கு பசி தாங்கல. அகோர பசி. என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. அந்த குழந்தைங்கள் எல்லாம் அந்த குருஷேத்திர போர்ல போரிட்டு அப்படியே சதை அங்கங்க தொங்குதாங்க. மரத்துல கீழே அந்த மலையில எல்லா பக்கம் அப்படியே தொங்குதான். அகோர பசியில தன்னுடைய குழந்தைகளுடைய அந்த சதையெல்லாம் எடுத்து பிச்சு திங்கிற அளவுக்கு அந்த அம்மாவோட நிலைமை போச்சு. முதல்லயே கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யாதம்மா, உயிருக்கு இருக்கு. இந்த நரமாமிசத்தை சாப்பிட்டு உயிர் வாழ வேண்டிய நிலை வந்துருச்சு பாத்தீங்களா. ஒரு உயிர் போனா அது விடுதலை அப்படின்னு நினைக்கணும். அதற்காக அழுகக்கூடாது. அந்த உயிர், அந்த ஆன்மா எங்க போய் சேரணுமோ 4 லோகத்தை கடந்து போய்கிட்டே இருக்கு. அது சாலோகம், சாரூபியம், சாரூபியம், அந்த 4 லோகம் கடைசியில சாயுஜ்யம் போய் சேரும் போதுதான் நம்ம இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கறத நமக்கு சாமிஜி சொல்லி இருக்கிறாங்க. இந்த கதையில முக்கியமா இன்னொன்னு என்ன, வினைப்பதிவே தேகம் கண்டா. இந்த வினைப்பதிவு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு கதையின் மூலம் இதுல இருக்கு. பிதாமகர் பீஷ்மர் கங்கை மைந்தன். அவர் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கிறவன். ஆனா கூடாத இடத்துல போய் நட்பு கொண்டுடுறாரு. துரியோதனன் கிட்ட போய் நட்பு கொண்டுள்ளாரு. துரியோதனன் உண்ட உணவை அவர் சாப்பிட்டு அங்கதான் இருக்கிறாரு. அப்ப வந்து இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது தங்களுடைய மனைவியை பகடக்காய வச்சு அவங்க தோத்துடுறாங்க.
பகடக்காய தோத்ததும் துரியோதனன் என்ன சொல்றான், இழுத்துட்டு வாங்க திரௌபதியை, அவங்க துகில நான் உரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சபதம் போட்டு அந்த அம்மாவை அழைச்சிட்டு வர்றாங்க. யாரை கேட்டு இவன் என்னை வச்சு பகடக்காய கேட்டாங்க அப்படின்னு கேட்கிறான் அந்த அம்மா. ஆனா அதெல்லாம் கேட்கல. அந்த அம்மா இழுத்துட்டு வந்து அந்த சேலையை உருவுறாங்க. அப்ப அந்த மகா சபையில துரோணாச்சாரியார் இருக்கிறாரு, பீஷ்மர் இருக்கிறாரு, பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க, தலைவர்கள்லாம் இருக்காங்க. அத்தனை பேரும் இருக்கும்போது துகில உரிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாம மௌனியாக இருக்கிறார் பீஷ்மர், பிதாமகர் பீஷ்மர். இந்த அம்மா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கடைசியில தான் சொல்றாங்க. கிருஷ்ணர் வந்து அருள் புரிந்து மலை போல புடவை எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கதையில எல்லாம் கேட்டிருக்கோம். அத்தனையும் கேட்டது மௌனியாக இருந்தது. அத்தனை பாவம் பீஷ்மர் பிதாமகருக்கு வந்து சேர்ந்தது. அந்த போர்ல அவங்க ஜெயிச்சிடுறாங்க. பாண்டவர் ஜெயிக்கும் போது அவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நாங்க ஜெயிச்சிருவோம்னு தெரியும். பிதாமகர் பீஷ்கர் அந்த இடத்த விட்டு நவுந்து தனியா போய் இருந்து இந்த பாவங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் என் உயிர் போகணும்னு அம்பு படுக்கை போட்டு அது மேல படுத்துடுறாரு. படுத்த உடனே ஒவ்வொரு அம்பும் குத்தி சொட்டு 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 சொட்டா ரத்தம் அப்படியே தரையில கொட்டுதுங்க. அந்த சண்டையில பாண்டவர்கள் ஜெயிச்சுறாங்க. ஜெயிச்சதும் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான தாத்தா வந்து பீஷ்மர் தான். ஓடி வந்து பாக்குறாங்க இந்த ஜெயிச்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா தாத்தா அங்க காணும். எங்கன்னு கேக்குறாங்க. அம்பு படுக்கையில படுத்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருது. ஓடி வர்றாங்க. தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் 4 பேரும், ஐயா தாத்தா என்ன இப்படி படுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா, எந்திரிங்கிறாரு. இல்லப்பா நான் எந்திரிக்க மாட்டேன், என்னுடைய பாவ வினைகள், என்னுடைய வினைப்பதிவு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போற வரைக்கும் நான் இதுல தான் படுத்திருப்பேன். என்னுடைய வினைப்பதிவு எல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னுடைய உயிர் வந்து இறைநிலையை அடையணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல கிருஷ்ணர் அந்த இடத்துல வர்றாரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க எந்த நேரத்துல உங்களுக்கு உயிர் பிரியணும்னு இருக்கா அந்த நேரத்துல நீங்க உயிர் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, கடைசி நேரத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, இந்த மக்களுக்கு ஏதாச்சும் சொல்றதுன்னா சொல்லிட்டு நீங்க போகலாம் அப்படிங்கிறாரு. அப்பதான் தோன்றியது விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ற மிகப்பெரிய ஒரு உண்மையான நூல். அந்த உண்மையான நூல்ல யஸ்ய விரத வக்ராத்யா பாரிஷத்யா பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விக்ஷ்வக்சேனம் தமாஸ்ரே நாராயணம் நமஸ்கிருதே அப்படின்னுட்டு ஆரம்பிச்சு நிறைய 1000 ஸ்லோகங்கள் இருக்கு. அத்தனையும் நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள இருக்குங்க. கடைசியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கதையில பார்வதி அம்மா கேக்குறாங்க, இந்த இதுல என்னன்னு கேக்குறாங்க அப்படின்னா, இவ்வளோ இது சொல்றாரே, இதெல்லாம் எப்படி நம்மளால சொல்ல முடியும்? கேனோ பாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்டியதே பண்டித நித்தியம் ஸ்ரோதுமிச்சாம் யகம் பிரபோ அப்படின்னு பார்வதி தேவி சிவபெருமான்ட்ட, ஐயா உங்க ஆளியா இவ்வளோ இது சொல்றாங்களே, எப்படி எங்க மக்கள் சொல்லுவாங்க, எல்லாம் உழவு தொழிலாளர்கள், எப்படிமா சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பரமசிவன் சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. 3 தடவை இதை சொன்னா போதுமா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அத்தனையும் சொல்ற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னுட்டு பகவத்கீதையில இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லியிருக்கு. நம்ம குருபிரான் என்ன சொல்லியிருக்கிறாரு, அருட்காப்பு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு அருட்காப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதுமாகவும் அமையுமாக அப்படிங்கிறது என்ன அழகா நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. காலையில மாலையில இந்த வையகத்தையே நாம வாழ்த்தணும் அப்படிங்கிற வாழ்க வளமுடன் என்கிற ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா. கீதையில இருக்கிறது வேதாத்திரத்துல இருக்கிறது ரெண்டுமே ஒன்னாக போயிடுச்சு இல்லையா. நம்ம மகரிஷி நம்ம குருபுரான் நம்ம கிட்ட அதுல இருக்கிற அத்தனை கதைகளும் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதே பாரு நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு, எனது அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால நான் வாழுவேன், யாருடைய மனசையும் துன்புறுத்த மாட்டேன், உணவுக்காக உயிர் கொலை செய்ய மாட்டேன், பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நமக்கு வேண்டியது எல்லாம் எது அப்படின்னு கேட்டா உண்மை, சத்தியம், நியாயம், அதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற நம்ம குருபிரான நம்ம என்னைக்கும் மனசுல வச்சுக்கிட்டு அவரை போற்றி பாதுகாக்கணும் இல்லையா. நம்ம கிட்ட இருக்கிற இந்த தேகம் வந்து அழியாத தேகம். இதுக்குள்ளார இருக்கிறது நிறைய தியானங்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அந்த தியானத்தின் தன்மையை வந்து பகவத்கீதையில எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, தியான யோகத்தில் முன்னேற விரும்பும் முனிவனுக்கு கர்மம் சாதனம் என்று கூறப்படுகிறது. தியான யோகத்தை அடைந்தவனுக்கே செயலின்மை சாதனம் என்று சொல்லப்படுகிறது. எப்போது ஒருவன் விஷயங்களில் நீக்கி கர்மத்தில் விருப்பம் வைத்து எண்ணங்களை விட்டு விடுகிறானோ அப்போதுதான் அவன் யோக ரூடன் என்று சொல்லப்படுகிறான். தன்னை தானே உயர்த்துக்கொள், தன்னை இழிவுபடுத்தக்கூடாது,
தனக்கு தானே நண்பன், தனக்கு தானே பகைவன், தனக்குத்தான் வென்றவனுக்கு தானே உறவினன். ஆனால் தன்னை வெல்லாத ஆத்மா தனக்கே பகைவன் போல் பகைமை கொள்ளும். தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் அவ்வாறே புகழ்ச்சி இகழ்ச்சி பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும் அப்படின்னு பகவத்கீதை சொல்றது. நம்ம துரியாதீத தவத்துல அதைத்தான் நம்மளுடைய சாமிஜி சொல்றாரு. மனமதை அசையாத இந்திரியங்கள் வென்ற மண்ணு கல்லு பொண்ணு எல்லாற்றையும் யார் சமமாக நினைக்கிறார்களோ அவர்கள்தான் யோகத்தில் உறுதி பெற்றவன் என்று சொல்றாங்க. நல்ல எண்ணம் உடையவர்கள், நண்பர்கள், பகைவர்கள், உதாசீனர், நடுவர், வெறுப்பவர், சுற்றத்தார், சாதுக்கள், பாவிகள் ஆகிய யாவரிடம் ஒரே மனமுடையவன் சிறந்தவன் ஆகிறான் அப்படின்ட்டு பகவத்கீதை சொல்லுது. நம்ம சுவாமிஜியும் நற்பண்புகள் அப்படின்னுட்டு அகிம்சை, இன்பம், பொறாமையின்மை அப்படின்னுட்டு நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம எவ்வளவு தூரத்துக்கு நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. சாகும் தருவாயில் என்னையே நினைத்து கொண்டு உடலை நீத்து யார் போகிறானோ அவன் என் சொரூபத்தை அடைகிறான், இதில் சந்தேகம் இல்லை. குந்தியோட புத்திரனே அர்ஜுனனே, அந்திய காலத்தில் எப்பொருள் நினைத்து கொண்டு ஒருவன் உடலை துறக்கிறானோ அப்போதும் அப்பொருளை பாவிப்பவனாகி அவன் அதையே அடைகிறான். ஆகையால் சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டு மனம் புத்தியை என்னிடத்தில் அர்ப்பணம் செய்வதால் எந்த சந்தேகமும் இல்லை, அவன் என்னையே அடைவான் அப்படின்னுட்டு அந்த கீதையில சொல்லியிருக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம தவம் செய்யும் போதும் சரி, இந்திரியங்களை அடக்கிறதுக்காக பஞ்சேந்திரிய தவம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சுவாமிஜி. இந்த பஞ்சேந்திரிய தவம் பிரம்மத்தை தெளிந்த மனமுடையவன் துயரம் அடைவதில்லை. எந்த உயிர்களிடத்தும் சமமாய் இருப்பவன் என்னிடத்தும் மேலான பக்தியை அடைகிறான். தான் எத்தன்மையன் யார் என்ற பக்தியினால் ஒருவன் என்னை உள்ளபடி அறிகிறானோ அறிந்தபின் விரைவில் என்னை அடைகிறான். எப்போதும் எல்லா கர்மங்களை செய்த போதிலும் என்னை சரணடைகிறான். என்னுடைய அருளால் நிலையானதும் அழியாததுமாகிய பதத்தை நான் அடைகிறேன் அப்படின்னுட்டு பகவத்கீதை சொல்லுது. சித்தத்தை என்னிடம் வைத்து என்னுடைய அருளால் தடைகள் எல்லாம் தாண்டி செல்வாய். அகங்காரங்களால் கேட்காவிட்டால் அழிந்து போவாய். அகங்காரம் கொண்டு போர் புரியேன் என்று நினைப்பாயானால் உன் துணிவு வீணாகும். உன் இயல்பே உன்னை போரில் பிணித்துவிடும். மயக்கத்தால் எதை செய்ய மறுக்கிறாயோ அதையே உன் சுபாவத்தால் பிறந்த வினையினால் கட்டுண்டு நீ வசமிழந்தவனாய் ஆகுவாய். அதையே நீ செய்வாய் அப்படின்னு இந்த பகவத்கீதை நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லுதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையாக நம்ம கிட்ட இது சொல்றதுனால இந்த வேதாத்திரியமும் பகவத்கீதை வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கிறத நாம நல்ல விதத்துல தெரிஞ்சுக்கிறோங்க. எல்லாமே என்ன சொல்றது அப்படின்னா, உயிர் தன் மெய்யுணர்வ சத்துவமாகும், உயிர் விரைவின் பயன் தூக்க ரஜோகுணமாகும், உயிர் பரவி கெடும் தீமை தமோ குணமாகும், உயிர் தனது முக்குணத்தை உணர ஞானம். ஞான களஞ்சியம் 1168ங்கிற புக்ல சாமிஜி இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த உயிர் எப்போதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத வேதாத்திரியத்தும் சொல்லுது, நம்ம பகவத்கீதையும் சொல்லுது. எப்போதும் நாம என்ன பண்ணணும், தீமைகளை களைந்து அமைதி தரும் குணங்கள் எல்லாம் சாத்வீக குணம். மனிதனிடம் ரஜோகுணம் தாமச குணம் இந்த பழக்கங்கள் நீண்ட காலமாவே இருந்துகிட்டு இருக்கு. அதை நாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த மகரிஷி நம்ம கிட்ட எப்போதும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாம காலத்தால ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம மாத்திக்கிட்டு வந்தாலே நாம அந்த காலத்துல கொண்டு வந்த உணவு முறை பழக்கத்தையும் நாம இப்பவே செய்யலாம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்குதுங்க. இந்த புரிதல் தாங்க நமக்கு எப்போதும் ரொம்ப நல்லா செயல்படும். எப்போதுமே அருட்காப்பு நாம என்ன சொல்றோம், நான் யார் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு தெரியணும். நான் யார், நான் ஆன்மாவா, நான் உடலா, நான் உயிரா, நான் மனமா, இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்க நமக்கு என்ன தெரியுது, நான் ஒரு அந்த ஆன்மாவுக்குள்ளதான் நிறைய இருக்கு. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கு. இறைவனே நானாக இருக்கிறேன் என்ற உண்மையை தெளிவாக உணர்ந்த நிலை தன்முனைப்பு எழவே இல்லாது. இங்க சிறிய நான் இது முழுதுமே அற்று போகும். இறைவன் எப்படி இருக்கிறான், பிரம்மமாக இருக்கிறான். அது ஜடப்பொருளை எப்படி இருக்கு, அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்காக இருக்கு அப்படின்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வேதாத்திரியம் சொல்லுது, நம்மளுடைய பகவத்கீதைன்னு சொல்லு. இதுவரை எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் ரசிக்க கூடியவனும் எண்ணக்கூடியவனும் என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள். அதுதான் 6வது அறிவு. அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை தாங்க 6வது அறிவு.
அந்த 6வது அறிவுல தான் எல்லாமே இருக்கிறது. யோகிகள் எல்லாம் அகத்தவத்தர் அப்படின்னு சொல்லாலும் தமிழ்ல நாங்க அவங்கள என்னன்னு சொல்றோம், பிராமணன் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், சாதாரண மனிதன் புலனளவிலே அஞ்ஞானியாக இருக்கிறான். தன்னை நோக்கி அறிந்தவன் 2வது பாதையை நோக்கி போகும்போது பார்ப்பனன், அதற்கும் மேலாக பிரம்மத்தை அறியும் போது பிராமணன் அப்படின்னு ஆகிறான். மூலப்பொருளாகிய சுத்த வெளி தாங்க இறைவன், அதுதான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிங்கிறது கருப்பு, அந்த கருப்பு தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. இந்த சுத்த வெளி தான் சிவம் பூரணம். தனது உள்ளமைந்த விரைவால் எழுச்சி பெற்ற இறைத்துகள் பரமாணுவாகிய மாறுது. அந்த கூட்டமைப்பு தாங்க ஆகாசம் அல்லது விண் என்று சொல்கிறோம். பஞ்சபூதங்களாகவும் அதுதான் விளங்குது. பஞ்சபூத கலவையினால் ஆன இந்த உடல் நுண்துகளாக விண் என்ற ஆகாசமே உயிராக புலப்படுது. அந்த விண்ணு தான் அந்த போட்டியில பொறாமையில சண்டை நடக்குது, 2 பேரும் இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய பகவத்கீதை நமக்கு நல்லாவே சொல்லுது. இறைவனே அந்த இடத்தில் சந்தர்ப்ப வசமாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த துன்பத்தை நீக்க வேண்டியதும் அதே இறைவன் தான். இப்படி அறிந்ததுதான் சிவம், மலர்ந்தது அன்பது. கருணை என்பது எங்கு பிறக்கும் என்றால் உண்மையிலே மெய்ப்பொருளை உணரும் போதுதான் கருணை பிறக்கும். அந்த நிலையில நான் உடலா, உயிரா, அறிவா? அறிவுதான் கூறுகிறது நான் என்று. நான் எங்கிருந்து வந்தேன்? உயிராக இருந்து கொண்டு. உயிர் என்பது என்ன? உடல்ல இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைநிலையாக பரமாணு என்ற வடிவம் எடுத்ததால் தான் இப்போது கூறுகிறது நான் இறைவன் என்று. இறைவன் ஒரு அணுவாக இருந்து கொண்டுதான் நான் யார், அவனே தான், அவனின்றி நான் அல்ல என்று முடிவுக்கு வருகிறோம். இப்போ கீதையோட சாரத்தை மட்டும் நாம பார்த்துட்டு இந்த நிறைவுக்கு எழுகிறான் அப்படின்னு நினைக்கிறேன். கீதையினுடைய முக்கியமான சாரம் என்ன அப்படின்னா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய், எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு, எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, எதை நீ கொடுத்தாயோ அது இங்கே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது ஆகிறது, மற்றொரு நாள் அது வேறு ஒருவருடையது ஆகிவிடும். இதுவே உலக நியதியும் எனது படைப்பின் சாராம்சம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இந்த கீதையின் சாரத்தை சொல்லியிருக்கிறார. அதேதான் நம்மளுடைய மகரிஷியும் உன்னுடைய பிறப்பு உன்னுடைய இறப்புலையும் அந்த குறுகிய கால வாழ்க்கையில எல்லோருக்கும் நன்மை செய்து இரண்டொழுக்க பண்பாடை நாம எப்போதும் மனசுல வச்சுக்கிற, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னுட்டு உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நாம எந்த துன்பம் யாருக்கு செஞ்சாலும் அது 6 இடத்துல பதிவாகுதுங்கிறத நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. உடல் செல்லுல இயக்க பதிவாகவும், மூளை செல்கள்ல நினைவு பதிவாகவும், ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும், உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாகவும், கருமையத்தில் தரப்பதிவாகவும், வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் பதிவாகிக்கிட்டே இருக்கு. இத்தனை பதிவுகள்ல இருந்து நாம மீளணும் அப்படின்னா நம்மளுடைய விலங்கின பதிவை நாம போக்கணும். அந்த காலத்துல இருந்த குருகுல கல்வி இந்த காலத்திலையும் இப்ப நம்மள சுவாமிஜி தான் நமக்கு வந்திருக்கு. வயதெல்லாம் ஒரு தடையே கிடையாது. காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், தற்சோதனை இதெல்லாம் செஞ்சா நாமளும் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, யார் என்னை விட்டு விலகுவதில்லையோ அவர்களை விட்டு நான் நீங்குவதில்லை, அவர்கள் என்னை விட்டு களைவதும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற 6 தீய குணங்கள்ங்க, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களையும் பேராசையை நிறைமனமாகவும், சினத்தை பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாகவும், உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நேர் நிறை மனமாகவும், வஞ்சத்தை மன்னிப்பாகவும் நாம மாற்றிக்கொண்டா எல்லா வகையிலும் நாம சிறந்து விளங்கலாம். நாம கொண்டு வந்த இந்த மூலத்தை எப்போதும் இறைவன் கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுடைய வேதாசிரியமும் நம்ம பகவான் கிருஷ்ண பரமாத்மாவும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இதுல இருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறவங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, கிளை கதைகள் நிறைய இருக்கு. நாம என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம்
எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கர்மத்தை செய்யாது கர்மத்தை விடுவது எளிதில்லை. கர்மம் செய்யும் போது சீக்கிரத்தில் பிரம்மத்தை அடைய முடியும். தூய மனத்தை உடையவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், எல்லா உயிர்களின் ஆத்மாவையும் தனது ஆத்மாவாக காண்பவன், கர்மம் செய்தாலும் பந்தப்படுவதில்லை. தத்துவம் தெரிந்த யோகி பார்த்தாலும் கேட்டாலும் தீண்டினாலும் முகர்ந்தாலும் அருந்தினாலும் நடந்தாலும் தூங்கினாலும் சுவாசித்தாலும் பேசினாலும் பழித்தாலும் பிழைத்தாலும் கண் விழித்தாலும் கண் மூடினாலும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்று நிச்சயித்து கொண்டு, எல்லா இடத்திலையும் பதிவாகிறது என்று நிச்சயித்து கொண்டு நான் ஒன்றும் செய்யவில்லை என்று எண்ணுவான். இது வேதம் சொல்லுது. எது சொல்லுது? பகவத்கீதை சொல்லு. பிரம்மத்தை அடைந்து பற்றை நீக்கி கர்மங்களை செய்கிறவன் நீரில் தாமரை இலை போல பாவத்தில் கட்டுப்படுவதில்லை. யோகிகள் பற்றை துறந்து உள்ள தூய்மைக்காக வெறும் உடலால். வளமுடன். நன்றி அம்மா. இதோ ஒரே நிமிஷம். பலனில் பற்றற்று நிஷ்டையிலிருந்து தோன்றும் சாந்தியை அடைகிறான். நம்ம சாந்தி யோகம் செஞ்சு செஞ்சு தன்னை வசப்படுத்திய தேதியானவன் கர்மங்களை எல்லாம் விவேகத்தினால் நீக்கிவிட்டு ஒன்றும் செய்யாமலும் செய்விக்காமலும் நவவாயில் நகரில், நவவாயில்னா 9 வாயில் துவாரங்கள்ல நாம இன்புற்று இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் நிறைய கிளைக்கதல்கள் இருக்கு. வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னொரு தடவை இதை விளக்கி பேசலாம் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த நல் உள்ளங்களாகிய இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அத்தனை இறை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். செல்வம் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சிறப்பு, மிக சிறப்பு. இன்றைய தினம் நமது இறை ஆசிரியர்கள் இருவர் சிறப்பானதொரு சிந்தனை உரையை இவ்வளவு நேரம் நமக்கு அழகாக படைத்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு சொன்னது நம்ம இறை ஆசிரியை ஆதிலட்சுமி அம்மா அவர்கள் நமக்கு வேதாத்திரியமும் ராமாயணமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் மிக சிறப்பா அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தொகுத்து கொடுத்தாங்க. ராமாயணத்தை பற்றியும் ராமாயணத்தை ஒட்டி வேதாத்திரிய கருத்துக்கள் எப்படி இருக்குது என்பதெல்லாம் மிக மிக சிறப்பாக கொடுத்தாங்க. ராமாயணம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒழுக்கத்தையும் அறநெறி வாழ்வு என மொத்தத்துல ஒரு சாராம்சமா நமக்கு கொடுக்குது. அதை தாங்க நம்ம வேதாத்திரியமும் கொடுக்குது. நம்ம வேதாத்திரியத்துல ஒழுக்க வாழ்வு எப்படி வாழுறது, அந்த ஒழுக்கத்துக்கே ஒரு டெபினிஷன் கொடுத்தவர் தான் நம்ம வேதாத்திரி மகர்ஷி. அறநெறி வாழ்வு எப்படி வாழுறது, அறநெறி வாழ்வுன்னு என்னன்ற ஒரு விளக்கங்கள் எல்லாம் நமக்கு வேதாத்திரியத்துல மிக சிறப்பா கொடுத்துருக்காங்க. அதை தான் நமக்கு இந்த ராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை சொன்னாங்க. அதாவது ஆணவம் கண்மம் மாயை இதை நம்ம விளக்குனாலே நம்ம இறைநிலையை அடையும் வழி பிறக்கும் அப்படின்றாங்க. ஒரு குருவிடம் போகும்போது நமக்கு தவம் மூலம் அந்த விளக்கத்தெல்லாம் பெற்று வரும்போது மாயையிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த வழியில நம்ம போகும்போது கண்மமும் விலகும்ன்றாங்க நமக்கு. அதே போல நம்ம இறைநிலை உணர்வோடு இருக்கும்போது ஆணவம் போகும். அதற்கு 3 அம்மன்களை நமக்கு சொன்னாங்க. ஒரு மாரியம்மன் காலடியில் அரக்கன் தலையை வைத்து இருக்கிறதுக்கு தண்டு மாரியம்மன். இந்த ஆக்கினை தவத்துல மாயை விலகி கண்மம் தவிர்க்கப்படுன்றதுக்கு அந்த ஆக்கினை தவத்துக்கு தண்டு மாரியம்மன் சொன்னாங்க. அடுத்து கருமாரியம்மன் சொன்னாங்க. மூலாதாரத்திலிருந்து ஆக்கினைக்கு நமக்கு நமக்கு எப்படி உயர்த்தி கொடுக்குறாங்களோ அதுல ஆணவம் இருக்காதுன்றதுக்கு அந்த ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாங்க. கோன்னியம் என்ற ஒரு விழிப்போடு இருந்தா நமக்கு இறை உணர்வு பெற முடியும்ன்ற ஒரு விளக்கத்தையும் நமக்கு தெளிவா சொன்னாங்க. இந்த ராம ஆதாரமே எதற்காக எடுத்ததுன்னு பார்த்தா ஆணவத்தை அழிக்கிறதுக்கு தான் இந்த ராம ஆதாரமே வந்ததுன்றதையும் மிக சிறப்பா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கோதண்டத்திற்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. கோ தண்டு அப்படின்ற மாதிரி நமக்கு பிரித்து இந்த பரசுராமர் எப்படி ஆணவத்தை ஒழிச்சார் அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. கோதண்டம் என்பது மும்மலங்களை அழிக்க வல்லதுதான் அப்படின்றத ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை எல்லாம் கொடுத்தாங்க. தசரதன் எப்படி அவர் 10 தீய குணங்களை நமக்கு போக்குறதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க சொல்லு. அந்த வரமா கொடுக்கும்போது அதாவது கைகை கிட்ட 2 வரம் கொடுக்குறாங்க. தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருட்பற்றும் போக்குறதுக்கு தான் இந்த மாதிரி 2 வரங்களை கொடுத்தான்ற ஒரு விளக்கத்தையும் மிக சிறப்பா சொன்னாங்க அம்மா. 10 தீய குணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்ட போட்டு அந்த 10 தலை ராவணன் ஒழித்ததுன்னு சொல்லுவோம். அது மாதிரி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் வஞ்சம் என்ற 6 தீய குணங்களோடு பொறாமை, தற்பெருமை, அவசியம், இந்த மாதிரி நமக்கு அவசியமற்ற பயம்,
இந்த மாதிரி 10 நம்முடைய தேவையற்ற அந்த குணங்களை, தீய குணங்களை எல்லாம் நம்ம போக்கிக் கொண்டால் நம்ம இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை அழித்து நாம் நம்முடைய வாழ்விலே நமக்கு முறையாக நமக்கு வாழ முடியும், அந்த சிறப்பு இறைநிலை அடைய முடியும் அப்படின்றத மிக சிறப்பா அம்மா நிறைய கதைகள் மூலமும் தெளிவா நிறைய கொடுத்தாங்க. சிறப்புமா, வாழ்க வளமுடன். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா வந்தாங்க. பகவத்கீதை நமக்கு அதனுடைய தலைப்புல நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, பகவத்கீதையும் வேதாத்திரியமும் அப்படின்னு சொல்ற ஒரு தலைப்புல மிக